என்னை பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன்னு சொன்ன என் அம்மா எப்படி தனியா ஒரு வீட்டுக்கு உங்களையும் என்னையும் அனுப்பி வைப்பாங்க சொல்லுங்க? ஆமா, உங்க மாமாக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்க விடுங்க, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். ஆனா நீங்க அம்மாவை தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க, இந்த ஒரு விஷயத்துல உங்க அம்மாவை நான் தப்பா நினைக்கல. போதுமா? இல்ல, போதாது. போதாதா? வேற என்ன சொல்றீங்க மேடம்? எங்க வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. இந்த பாருங்க புனிதா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் வந்து கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் கூப்பிட்டா உடனே கிளம்பி வர இடத்துல நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லுங்க. என்னங்க முகம் வாடிடுச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாதங்க என்னோட புனிதாவோட முகத்தை. உங்க அம்மாவே உங்களை அனுப்பி வைக்கணும் புனிதா. அப்பதான் நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, நானும் உங்களோட சந்தோஷமா வாழ முடியும். புரியுதுங்களா? புரியுது கபிலன், சீக்கிரம் அந்த நாள் வரட்டும். அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும். சரி, எங்க மேடம் கொஞ்சம் சிரிங்க. இது சும்மா சிரிக்கிறீங்க. எங்க உங்க அம்மாவை நினைச்சு சிரிங்க பாப்போம். பாத்தீங்களா, அம்மாவை பத்தி சொன்னாதான் சிரிப்பு கூட நல்லா வருது. ஆனா இவ்வளவு நல்ல பொண்ணை தூரமா வச்சு பாக்குறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தயவு செஞ்சு சீக்கிரம் என் கூட வந்துருங்க புனிதா. கபிலன், டைம் ஆச்சு, தூங்கலாமா? அதுக்குள்ளேயே வா. நாளைக்கு ஆபீஸ் வர வேணாமா? உங்களை பார்க்கறதுக்காகவே நான் கண்டிப்பா வரணும். குட் நைட் புனிதா, மார்னிங் மீட் பண்ணலாம். சரி, ஓகே, குட் நைட், பாய். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன்.